ஹாய் நண்பா, என்னோட நேம் வந்தரும். நம்மளோட சேனலில் வந்து இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி பார்ட் 1 நான் போட்டிருக்கேன். ராயல்வினில் வந்து கஸ்டமர் சர்வீஸ்க்கு வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு நான் போனஸ் எடுக்கிற மாதிரி சரிங்களா. அதை வந்து நிறைய பேர் இந்த நம்பலை, நிறைய பேர் வந்து அது பொய்ன்ற பண்ணி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் என்ன விஷயம் இருக்குன்றதை. ஸோ நான் இந்த வீடியோ 1 by 1 காட்டுறேன். லாஸ்ட் வீடியோவில் சொன்னதை வந்து லைட்டாக ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே பார்ட் 2 நான் போயிடுறேன் சரிங்களா. ஸோ ஓகே, நான் என்னோடய ராயல்வின் போகிறேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து என்னை வந்து அது வந்து ஃபேக்குன்ற மாதிரி சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபேக்குன்றதை வந்து இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்காக நான் பண்ணுறேன் சரிங்களா. இன்றைக்கி வேறு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கேன்றதை இப்போ காட்டுறேன் பாருங்கள். அதே ஸ்க்ரீன்ஷாட் தான் அனுப்பிச்சுட்டேன். அதே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டு தான் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ரெஃபரல் டெபாசிட் போனஸ் 500. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. ரெஃபரல் டெபாசிட் போனஸ் சரிங்களா. அது எனக்கு எவ்வளோ ஏற்றி விட்ருக்காங்கன்னு பாருங்கள். 450 ரூபா எனக்கு ஏற்றி விட்ருக்காங்க. ஸோ புரிஞ்சுக்கலாம், இது வந்து உண்மை தான், பொய்யெல்லாம் கிடையாது சரிங்களா. இதே மாதிரி தான் எனக்கு அமௌண்ட் ஏற்றி விட்ருந்தாங்க. ஸோ உங்களுக்கு நான் அந்த அமௌண்ட்டை நான் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய ஃபினான்ஷியல் ரெக்கார்டு போயிட்டு ஓகே, என்னோடய ஃபினான்ஷியல் ரெக்கார்டில் போயிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ப்ரொமோஷன் எங்கே இருக்குது? அந்த இருக்குது ப்ரொமோஷன். ஓகேங்களா, ப்ரொமோஷனில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எனக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு பார்த்துக்கோங்க. என்னோடய பேலன்ஸில் வந்து எவ்வளோ இருந்துச்சு? 170 ரூபா தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு 6750 ரூபா தந்துருந்தாங்க. இது வந்து ஒரு போனஸு. இது ஃபுல்லாக வந்து 3000, 1500, 500. இது வந்து வேறு ஒரு போனஸு. இது பார்ட் 2 போனஸு. ஸோ இப்போ நான் அதை தான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இது லக்கி ட்ராவில் வந்து எனக்கு 1000 ரூபா வந்திருக்கு. இத்தனை நாள் வந்து வெறும் 10 ரூபா தான் வரும். ஸோ என்றைக்கு பேலன்ஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு அன்றைக்கின்னு பார்த்து 1000 ரூபா வந்துச்சு. ஸோ எனக்கு லக்கு தான் நினைக்கிறேன் அன்றைக்கி டேட்டில். ஸோ அன்றைக்கி டேட்டோட எண்டில் வந்து எனக்கு 13361 ரூபா இருந்துச்சு. ஸோ பார்த்துக்கோங்க, நான் வந்து 11920 தான் இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் கேம் ப்ளே பண்ணிட்டு ஒரு 13361 கிட்டே கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா. இதான் என்னோடய போனஸு. ஸோ இந்த போனஸ் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த போனஸு. இப்போ நான் வந்து பார்ட் 2 போடுறது இந்த போனஸ் தான் சரிங்களா. பார்த்துக்கோங்க, வந்து டோட்டலாக எவ்வளோ வந்திருக்குன்னா ஒரு 5000 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. 3000 ஓகே, ஆமாம் 5000 வந்திருக்கு. ஸோ இந்த போனஸ் மட்டுமே நான் 5000 கிட்ட வாங்கியிருக்கேன். அது எப்படி வாங்கினேன்றதை நான் சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ நீங்கள் கஸ்டமர் கேரில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட்டுட்டு ஐ நீட் திஸ் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இதோட விளக்கம்ன்றது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். நீங்கள் ரெஃபரல் பண்ண சப்ஸ்கிரைபர் 500 ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கணும் சரிங்களா. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், சரியாக யாரும் போய் பார்க்கல. இது சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் தான். ஸோ ஓகே, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 500 ரூபா டெபாசிட் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு வந்து 150 ரூபா தருவாங்க உங்களுக்கு சரிங்களா. உங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 500 ரூபா டெபாசிட் பண்ணியிருந்தா 150 ரூபா. இதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன பிளான். ஓகேங்களா, இப்போ நான் கரெக்டாக புரிஞ்சுங்களா. சரி ஓகே, இப்போ நான் பார்ட் 2 போகிறேன். ரெண்டாவது வந்து எப்படின்றத பார்த்துக்கோங்க சரிங்களா. சாரி, இந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் அவங்க கஸ்டமர் சர்வீஸ்க்கு அனுப்பிச்சுட்டு ஐ நீட் திஸ் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க வந்து 4-5 கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அது என்னென்ன கேள்வினா, உங்களோட ஐடி நம்பர் இல்லைனா அவங்களோட ஃபோன் நம்பர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் எந்த போனஸ்ன்னு நீங்கள் கேட்கலுங்க. எனக்கு எல்லா போனஸுமே நீ ஆட் பண்ணி இதில் எனக்கு எந்த போனஸ் வேணுமோ அந்த போனஸ் மட்டும் எடுத்தா வருதோ அந்த போனஸ் மட்டும் எடுத்தான்ற மாதிரி பேசிக்கோங்க அவங்கள்ட்ட. ஸோ பேசுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட மெயிலில் வந்து மெசேஜ் வரும். மெயில் மீன்ஸ் ராயல்வினுக்குள்ளே ஒரு மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மெசேஜ் வருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் லாஸ்ட் டைம் இப்போ உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதை சரிங்களா. அதுதான். ஸோ இது நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா, ரெஃபரல் பண்ணவங்க மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 பேரை ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, ஒரு 5 பேர்த்தை ரெஃபர் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணாதவங்களுக்கு இது கிடையாது சரிங்களா. ஏன்னா ரெஃபர் பண்ணியிருந்தால் மட்டும் தான் இந்த இது வந்து ஸ்லாப்குள்ளே போக முடியும். அது என்ன ஸ்லாப்ன்றதை சொல்லிடுறேன். இப்போ வந்து டோட்டலாக நீங்கள் வந்து ஒரு 5 பேர்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. ஸோ 5 பேருமே ஒரு 500 ரூபா டெபாசிட் பண்ணியிருப்பாங்களா. ஸோ 5 பேருமே 4 பேர் 5 ரூபா டெபாசிட் பண்ணாலே 2000 கிட்ட வந்துடும். ஸோ இந்த 2000 வந்துருச்சா. ஸோ 2000 ரூபா அவங்க ரீச் ஆச்சுன்னா உங்களுக்கு 200 தருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 10 பேர்த்தை இன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ 10 பேர் வெறும் 500 ரூபா டெபாசிட் பண்ணாங்கன்னா அவங்களோட டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்ன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லாபாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் சும்மா அனுப்பிச்சி விடுங்க. ஒரு 5 பேர்த்தை ரெஃபர் பண்ணி 10 பேர்த்தை ரெஃபர் பண்ணினாலுமே நீங்கள் வந்து கஸ்டமர் சர்வீஸ்க்கு அனுப்பிச்சி விட்டு சும்மா கேளுங்க. ஒரு 200 ரூபாய் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு 2000 டெபாசிட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி நான் சும்மா ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணிட்டேன். சரி நீ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு இன்றைக்கி 450 ரூபா கிடச்சி. அதுக்கான ப்ரூஃபையும் காட்டிட்டேன். இன்னொரு தடவை காட்டினா கூட காட்டுறேன் பாருங்கள். எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. என்னோடய பேலன்ஸ் பாருங்கள், என்கிட்ட பேலன்ஸ் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ 459 ரூபாவில் இருக்குது. மெசேஜ் ஓப்பன் பண்ணுறேன். மெசேஜ் ஓப்பன் பண்ணி இது ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன் போட்டுருக்க வந்து சும்மா சைன்இன் பண்ணுது. ரெண்டாவது வந்து என்ன ரிவார்டு வந்துச்சுன்றதை மென்ஷன் பண்ணுறதுக்காக சரிங்களா. 500 ரூபா, அதாவது ரெஃபரல் டெபாசிட் 500 has been ordered, add your account.
சம்திங் ஏதோ வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ப்ரூஃப் தான் இந்த அமௌண்ட். ஸோ டோட்டலாக 450 ரூபா வந்திருக்கு. ஸோ இதுதான் நண்பா. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா, கண்டிப்பாக வரும். உங்களோடதுக்கு கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இது வந்து உண்மை தான் நண்பா, பொய்யெல்லாம் சொல்லலை. நிறைய பேர் ட்ரிக்குன்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. பட் ஆனால் ட்ரிக்லாம் கிடையாது நண்பா, சரிங்களா. இந்த மாதிரிலாம் போனஸ் இருக்குது. நம்மளோட போனஸை நம்ம தான் கேட்டு வாங்கணும். ஸோ அந்த கேட்டு வாங்குறதுக்கான வழிகள் தான் இது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கும். அட்லீஸ்ட் இதில் வந்து ஒரு 200 ருபீஸாவது கிடைக்கும். ஸோ அமௌண்ட்டு யாருக்காவது வந்துச்சுன்னா அவங்க வந்து நம்மளோட யூடியூப்பில் கமெண்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைம் வந்து அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லி போட்டவங்கள்ட்ட போயிட்டு மெசேஜ் பண்ணி நீ போய் சொல்கிற, நீ அவரோட ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க. நிறையா பேர்த்துக்கு வந்து அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ அவங்களாம் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருக்காங்க, யூடியூப்பில் போயிட்டு கமெண்ட்லேயும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவங்க வந்து வீடியோ கரெக்டாக பார்த்து அவங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் பண்ணியிருக்காங்க. அதுலேயே நான் சொல்லியிருப்பேன், உங்களோட ஃப்ரெண்டு ஒரு 500 ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு 150 ரூபான்ற விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்காம டவுட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் கிளியர் பண்ண மாட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களோடக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன். நான் நிறைய பேருக்கு அனுப்பிச்சிட்டேன், சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் இதுவும், இந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் அனுப்பினா கூட அனுப்பிச்சி விட்றேன். ஓகே நண்பா, தேங்க்யூ நண்பா. இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வரும். ஸோ எனக்கு எதாவது கிடச்சிச்சின்னா அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு, அது ஏன் கிடச்சிச்சு, உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி நான் வீடியோ கண்டிப்பாக நான் போட்டுருவேன், சரிங்களா. ஓகே நண்பா, தேங்க்யூ நண்பா. நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.